ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு களை பறிக்கும் கருவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கீழே பார்க்குறது பார்த்திங்கன்னா ஹேண்ட் கல்டிவேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட் ரிமூவர் தான். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது தான். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 350 ரூபா இருந்துச்சு. எப்போன்னா 2024 ஜூனில் ஆர்டர் பண்ணி வாங்கும்போது. இப்போ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 467 ரூபான்னு இருக்குது. உங்களுக்கு வேணும்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறோம். வேணுங்கிறவங்க லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போது இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மல்லி செடிக்கு யூஸ் பண்ணுறோம். எதனாலனா வெயில் காலம் தான் இது. ஆனால் இந்த அன்சீசனல் ரெயின்ஃபால் காலம் தவறிய பருவமழை வந்து ஒரு 2-3 மழை பெஞ்சிருக்கு. ஒரு வாரத்துக்கு ஒரு 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் அந்த மாதிரி மழை பெஞ்சிச்சு. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா பாத்தி சுற்றி ஒரே புல், பாத்திக்குள்ளேயும் புல். இப்போ இது வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா நல்லா புல்லை அப்படியே வலிச்சு எடுத்துடலாம். இன்னொன்று பெரிய புல்லாக வளராத அளவில் இருக்கும்போது இதை யூஸ் பண்ணியே புல்லை வந்து ஈஸியாக அகற்றிடலாம். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அதிகமாக புல் பூத்து பிஞ்சு பிடிச்சி காயெல்லாம் காய்ச்சி விதை போடுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி புல்லை வந்து அகற்றுறதுக்கு இந்த ஹேண்ட் கல்டிவேட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று இந்த ஹேண்ட் கல்டிவேட்டர் யூஸ் பண்ணி சின்ன சின்ன புல்லுகள்லாம் அகற்றுறது மூலமாக என்ன ஆகும்னா அதிகமாக புல் முளைக்கிறதுக்கான விதை வந்து மண்ணில் இருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நாளாக புல் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து நம்ம ஹேண்ட் கல்டிவேட்டர் யூஸ் பண்ணுறத ஸ்லோ மோஷனில் கேப்சர் பண்ணிடுவோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக புல்லை வந்து முழுசாகவே இழுக்குதுங்க. வேர்லேருந்து எடுக்கணும். ஒரு 10 நாளுக்கு மேலே வளர்ந்த புல்லை வந்து இதை வச்சு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அத்து தான் வரும். புல் அக்க தழுத்து தான் வரும். அதனால் 10 நாளுக்கு உள்ளேயே முளைச்சதில் வந்து 10 நாள் அதுதான் இதோட டைம். அந்த டைமுக்குள்ளே எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும். பின்னாடி இருக்கிற அந்த கலப்பை பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருந்த மண், ரொம்ப நல்லா காஞ்சிருக்க மண்ணில் அது திருப்பி வச்சு இழுத்தா மண் அப்படியே பழந்து எடுத்துரும். அதனால் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்க்கும்போது அதிகமாக வளர்ந்த களைகளை வந்து நம்ம வெட்டணும் அப்படின்னா அது செடிகளுக்கு இடையில் போட முடியாது. அதில் இருக்க விதையை அகற்றணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பயிர் இருக்க இடத்த விட்டு வெளியே தான் போடுவோம். இதுவே இந்த மாதிரி களைகளை வந்து நம்ம வெட்டினோம் அப்படின்னா அதே இடத்துல விட்டுடலாம். இது அதே இடத்துல காஞ்சி மண்ணோட மண்ணை மக்கி அதில் இருக்க தெம்பும் அதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸும் மண்ணுக்கு போய் சேரும். இது வந்து ஒரு ரீஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா என்ன தான் களைகள் வந்து பயிர்கள் வளர்கிறதுக்கு இடையூறாக இருந்தாலும் அந்த களைகள் வளர்கிறதுக்கும் மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா சத்தையும் இழுத்து தான் வளரும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். பெருசாக வளர்ந்த களைகள்லாம் பார்க்கும்போது அது முளைச்சதுலேருந்து பூக்கிறது வர அது எல்லா நியூட்ரியன்ஸையும் அப்சர்வ் பண்ணி தான் வளரும். தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துன்னு சொல்லக்கூடிய மேஜர் நியூட்ரியன்ஸ் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இந்த 3ஐயுமே அப்சர்வ் பண்ணிட்டு மண்ணில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸை கொஞ்சம் குறைச்சிட்டு தான் அது எல்லாத்தையுமே எடுத்து காய்க்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய களைகளை நம்ம அகற்றி தோட்டத்துக்கு வெளியே போடும்போது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் நம்ம போடுற இடத்துலையே தான் இருக்குமே தவிர நம்ம எங்கேருந்து எடுத்தோமோ அந்த இடத்துக்கு போய் சேராது. அதுவே இந்த மாதிரி சின்ன சின்ன இளம்புல்களாக இருக்கும்போது நம்ம அகற்றணும்னா அதை வந்து நம்ம அதே இடத்துல அப்படியே விட்டுடலாம், மக்க விட்டுடலாம். அது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வளர்ந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் அது அதோட தண்டு காயும் போது ஒரு நியூட்ரியன்ஸ் மண்ணுக்கு போய் சேரும், நைட்ரஜன் போய் சேரும். அதோட இலைத்தழைகள்லாம் காயும் போது கார்பன்கிறது நியூட்ரியன்ஸ், அதாவது கார்பன் நியூட்ரியன்ஸ் கிடையாது, மண்ணை பதப்படுத்துறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். வெயிலை நல்லா அப்சர்வ் பண்ணுறதுக்கு செடிகளுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் எக்ஸஸ் ஆகும். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஆர்கானிக்லேயே நடக்கும்போது செடிகளுக்கு வரக்கூடிய நோய்களோட விகிதம் குறையும், மகசூல் வந்து இயற்கையாகவே அதிகரிக்கும். இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம அக்ரிக்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.